இருளம்மா அழாத சொல்லு. ஏமா திரும்ப திரும்ப அந்த கொடுமையை கேட்டுட்டு இருக்கீங்க? எங்க தலைவிதி நாங்க அனுபவிச்சிட்டு இருக்கோம். காலங்காலமா இந்த கொடுமை நடந்துட்டு இருக்கு. இப்ப கங்கம்மா பலியா இருக்கா. இனிமே இது நடக்காம தடுத்து நிறுத்த வேண்டாமா? உனக்கு பிறக்கிற குழந்தைகளும் இதை அனுபவிச்சுதான் தீரணுமா? கூடாதுமா. ஆனா எங்களால எதுவும் செய்ய முடியலையே. என்னால செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தயவு செஞ்சு சொல்லிடலாமா? அந்த கான்ட்ராக்டரை உன்னை எங்க கூட்டிட்டு போனா? பரவாயில்ல சொல்லுமா. 3 மைலுக்கு அப்பால ஒரு கட்டடம் இருக்கு. வெளியூர்ல இருந்து வரவங்க எல்லாம் அங்கதான் தங்குவாங்களாம். அங்கதான் என்ன கூட்டிட்டு போனோம்மா. டிராவலர்ஸ் பங்களவா? அது என்னமோ தெரியலம்மா. அங்கதான் இந்த மாதிரி அக்கிரமெல்லாம் நடக்குது. இல்லம்மா, அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போக முடியுமா? நானா நானா வேண்டாமா. இல்லம்மா பயப்படாத. இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமே இங்க நடக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சா நீங்க எல்லாம் கொஞ்சம் தைரியமா இருக்கணும். இது பாரு, இனிமேலாவது உங்க மானத்தை காப்பாத்த நீ எனக்கு உதவி செய்யக்கூடாதா? கூட்டிட்டு போறேம்மா. இதுதாம்மா அந்த பங்களா. அந்த கான்ட்ராக்ட்கார படுபாவி கங்கம்மாவை இங்கதாம்மா கூட்டிட்டு வந்திருக்கணும். சரி வா போய் பாப்போம். ஏன் நிக்கிற? நீ வா. இல்லம்மா நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கேயே நிக்கிறேன். என்ன வேணும் உங்களுக்கு? ஒண்ணுல இங்க 2 நாள் தங்கறதுக்கு ரூம் வேணும். இங்க தங்கறதுக்குலாம் ரூம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அதிகாரிகளுக்கு தான் ரூம் கொடுப்பாங்க. இல்லன்னா எம்எல்ஏ கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வரணும். அப்படியா? இங்க எந்தெந்த அதிகாரிங்க தங்குவாங்க? யாரு? கலெக்டர், ஆர்டிஓ, காட்டுலாக்கு அதிகாரிங்க எல்லாரும் தான் தங்குவாங்க. ஃபாரஸ்ட்ல கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க தங்குவாங்களா? தங்குவாங்களே. சமீபத்துல இங்க யாராவது தங்குனாங்களா? இது 1 மாசமா பங்களா பூட்டி கிடக்கு. நிஜமா சொல்லு. ஏமா உங்களுக்கு வேற வேலை கிடையாதா? ரூம் இல்லைன்னு சொன்னா போக வேண்டியதானே? யார் தங்குறா உங்களுக்கு என்ன? போமா. சரியான கழுத்தறுப்பு. என்னம்மா? அந்த வாட்ச்மேன் பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். போகலாமா? அவனை எப்படி டேக்கிள் பண்றதுன்னே தெரியலையே. இல்லம்மா, இது நான் சந்தையில கங்கம்மாவுக்கு வாங்கி கொடுத்த வளையல். கங்கம்மா இந்த பங்களாவில் தான் கிடைக்கப்பட்டிருக்கணும். இந்த ஒரு ஆதாரம் போதும் எனக்கு. எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சிருவேன்.